டியர் வியூவர்ஸ், ஜஸ்ட் இமேஜின். இப்போ நீங்க வந்து திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு பார்க்கோ இல்லை எதனா ஒரு சுற்றுச்சூழல் ஒரு ஏரியாவுக்கோ நீங்க வந்து போறீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியாவுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போனதே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விஷயம் வந்து தோணுது, இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு. வா, இந்த ஸ்மெல் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனே, இந்த சவுண்ட் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேனே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டியாவது நடந்திருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் தேஜாவு. तू मचाले तू मचाले वा हाँ अरे अरे अड़ा अरबोद नाये செத்துறாடா. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு மெக்கானிசம் வந்து நமக்கு தெரியணும். பிரெயின் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். ஸோ அங்கதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவு ஒர்க்ஸ். மெமரி கிளிச் தியரி அப்படின்னு ஒரு தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெமரி கிளிச்னால வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், அதாவது நம்ம டக்குன்னு இப்போ பாக்குறது வந்து நம்ம கண்ணில் வழியா போயிட்டு ஷார்ட் டேர்ம் மெமரியா வந்து ஸ்டோர் ஆகும். ஆனா அதை வந்து ஒரு மெமரி கிளிச்னால எங்க வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா லாங் டைம் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபீலிங் வந்து கொடுக்கும். நான் சொல்றது உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? பாஸ்ட், அதாவது லாங் டேர்ம் மெமரினா என்னன்னா, நம்மளோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான் வந்து லாங் டேர்ம் மெமரிஸ். இப்போ நம்ம போற போக்குல சட்டுன்னு வந்து கிராஸ் ஆகுறது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரிஸ். அதெல்லாம் எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிச்னால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டா போய் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரிஸ் ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகிட்டு நீங்க அதை பத்தி திங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இதை தான் வந்து தேஜாவோ அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு தியரி வந்து பார்த்தோமா, இப்போ செகண்ட் தியரி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா டியூவல் பாத் டிலே தியரி அப்படின்னு ஒன்று இருக்கு. டியூவல் பாத் டிலே அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெமரி நமக்கு வந்து நம்ம கண்ணால் நம்ம பார்த்துட்டு நம்ம மூளையை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது மூளைக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து மல்டிபிள் பாத்வேஸ்ல வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து அதுல ஒரு பாத் இப்போ சப்போஸ் டிலே ஆயிடுச்சுன்னா, இப்போ செகண்ட் பாத் போச்சு பார்த்தீங்களா, அந்த இது வந்து இங்க வந்து பைபாஸ் ஆகும். அப்படி பைபாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டபுளா ஃபீல் ஆகும். அதாவது ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்தா மாதிரியும் இப்போ ஒரு வாட்டி நடக்கிற மாதிரியும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டபுள் ஃபீலிங் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதை வந்து டியூவல் பாத் தியரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ சப்போஸ் வீடியோ கால்ல எதனா கிளிச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிளிச் ஆயிடுச்சுன்னா அவங்க பேசுறது வந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கும். ஒரு மில்லி செகண்ட் கேப்ல வந்து ஒரு பிரேக் ஆகி கேட்கறது, இல்லை வந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கறது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கும் பார்த்தீங்களா. அந்த சேம் விஷயம் வந்து உங்களோட பிரெயின்லேயே வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து டியூவல் பாத் தியரின்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் வந்து டேட்டா வாக்கர் ஆகுது அப்படின்னு ஒரு தியரி வந்து இருக்கு. இந்த தியரி வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டா உங்களுக்கு போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிலேட்டபிளா மேட்சிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது பிரெயின் வந்து எப்பவுமே ஒரு ப்ரெடிக்டிவ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது பாஸ்ட்ல நடக்கிற ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதை ப்ரெடிக்டிவ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இதே டெக்னிக் தான் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம். எல்லாத்துலயும் நம்ம பிரெயினோட நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது சப்போஸ் அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது ஆல்ரெடி ஆப்பன் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். கரெக்டா இப்போ நீங்க அந்த ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அது கரெக்டாவே இருக்குன்னா ஒரு வேலை இது ஆல்ரெடி நடந்திருக்கு, அதனால தான் நம்மளால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற உங்க மைண்டுக்கு வந்து ஒரு சிக்னல் போடும். ஸோ இதனாலே வந்து தேஜாவோ அப்படின்னு நம்ம அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன் கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேஜாவுன்றது வேற ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் உங்க பிரெயின்ல இருக்க ஒரு சின்ன கிளிச் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தேஜாவு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு ஜஸ்ட் ரீப்ராசஸ் பண்ணுங்க. அதாவது ரீப்ராசஸ் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த கிளிச்ல வந்து நம்மளால ஓவர் கம் பண்ணிக்க முடியும். ஏன்னா தேஜாவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தேஜா ஊசி யாருக்குன்னா நடந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.